بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلولا فضل الله عليكم ورحمته لكنت من الخاسرين. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியார்களுடைய அந்தஸ்திலே நம்மையும் சேர்த்து நல்லது புரிவானாக. ஆமீன். உலக முதுமுறை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணபாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்திலே ஜொலிக்கும் ஒளியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அடிச்சுவடுகளை பெறலாமல் பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லீமான ஆண் பெண் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றும் நிலவிக் கொண்டிருக்கட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு தருணத்திலே நம் தேவைகள், நம் பெற்றோர்கள், மனைவி மக்கள், உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், ஊர்வாசிகள், குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான மூத்தான ஆண் பெண் அனைத்து மக்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்து தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பானாக. ஆமீன். வாழக்கூடிய காலம் சில காலம், இக்காலகட்டத்திலே நோய் நொடி இல்லாத வாழ்க்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்களித்து, குறிப்பாக மருத்துவ செலவினங்களை விட்டும் நம்மையும் நம்மவர்களுடைய குடும்பங்களையும் பாதுகாத்து தந்தருவானாக. ஆமீன். யாரெல்லாம் நம்மிலே நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ, நோய்வாய்க்காக வேண்டி துஆ செய்ய சொன்னார்களோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய நோய்களை ஷிஃபாஆ குணப்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வஃபில் ஆখিরাতি ஹஸனா, இன்னும் மறுமையினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வக்கீனா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து தந்தருள்வாயாக. ஆமீன். கணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லாம் ஒரு புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே, புனிதமான மாதத்திலே ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். எந்த விஷயங்களை பேசுகின்றோமோ, எந்த விஷயங்களை கேட்கின்றோமோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசக்கூடிய நாவிற்கும் கேட்கக்கூடிய செவிகளுக்கும் அதை முழுமையாக பெறலாமல் பின்பற்றி வாழக்கூடிய ஒரு தௌஃபீக்கை ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். ரபீல் அவ்வல் மாதத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி பேசக்கூடிய, கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் எந்த வழிமுறையை நமக்கு வாழச் சொன்னார்களோ, வாழ்ந்து காட்டினார்களோ, அதுபோன்று வாழக்கூடிய ஒரு தௌஃபீக்கையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். இறைவன் மனித குலத்திற்கு எண்ணிலடங்காத நியமத்துகளை கொடுத்திருக்கின்றான். எண்ணிலடங்காத அருள் வளங்களை நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கின்றான்.
அவனுடைய அருள் வளங்களை ஒருபோதும் இவ்வளவுதான் என்று மட்டுப்படுத்திவிட முடியாது. எனக்கு இதை விட்டும் அல்லாஹ் எடுத்து விட்டான், இவ்வளவுதான் எனக்கு கொடுத்திருக்கின்றான் என்பதாக உலகத்திலே வாழக்கூடிய எம்மக்களும் சொல்ல முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் பரிசுத்த வேதத்திலே சொல்லி காமிப்பான், வயின் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ்வுடைய அருள்களை நீங்கள் கணக்கிட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவற்றை உங்களால் கணக்கிட முடியாது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். வல்லாஹு இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க கிருபையுடையவனாகவும் அதே போன்று மன்னிப்பனாகவும் இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ்வுடைய வசனம் நமக்கு எடுத்து சொல்கின்றது. இறைவனின் அருள் உபகாரம் என்பது பெருமக்களே, நம்மிலும் நம்மை சுற்றி இருப்பவைகளும் சரி, ஏன் இந்த உலகம் முழுவதிலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம், அவன் அருள் இல்லாமல் உலகத்தில் ஒரு விஷயம் வெற்றி கிடைக்கின்றது என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. அது உணவாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், உணர்வாக இருக்கட்டும், இப்படி எந்த ரீதியில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அருள் என்பது மனித குலத்திற்கு தேவையான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மற்றொரு இடத்துல இப்படி ஒரு அத்தியாயத்தை கொண்டு வருவான், ஃபலவுலா ஃபலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மா லகுந்தும் மினல் ஹாசிரீன். உங்கள் மீது அல்லாஹ்வுடைய அருளும் அவனது அன்பும் இல்லாமல் இருந்திருந்தால், அல்லாஹ் சொல்லுவான், உங்கள் மீது படைக்கப்பட்ட படைப்பினங்கள் மீது என்னுடைய அருளும் அன்பும் இல்லாமல் இருந்திருந்தால் நீங்கள் முற்றிலுமாக நஷ்டமடைந்தவர்களாக ஆகியிருப்பீர்கள். அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். அல்லாஹ்வுடைய அருள் நம் மீது இறங்குவதன் காரணமாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கின்றான் என்பதை பெருமக்களை மூமின்களாக இருக்கக்கூடிய நாம் விளங்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். மற்றொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காமிப்பான், வதுக்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். வதுக்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை நீங்கள் எண்ணி பாருங்கள், நினைவு கூறுங்கள், நினைவு கூர்ந்து கொண்டே இருங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கின்றான். பெருமக்களே, இன்றைய சமுதாயத்தில் உலகத்திலே வாழக்கூடிய நாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு எதை கொடுத்திருக்கின்றான், என்னவற்றை கொடுத்து தந்திருக்கின்றான், மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உபகாரங்களும் எங்களிடத்தில் இல்லையே, அல்லாஹ் எங்களை கை சேதத்திற்குள்ளவனாக ஆக்கிவிட்டான் என்பதாக புலம்பக்கூடிய மக்கள் பெருமக்களே நம்மில் அதிகமான நபர்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், உங்களுடைய படைப்பின் கோணங்கள், உங்களுடைய உடல் உறுப்புகளிலேயே நாம் நம்முடைய அருள்கொடைகளை உள்ளடக்கி வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லி காமிக்கின்றான். நாம் அல்லாஹ்வை நினைவு கூறுவது மட்டுமல்ல, அதை எடுத்து பேசுவதற்கும் தகுதியானவர்கள். வதுக்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். என்னை நீங்கள் நினைவு கூறிக்கொண்டே இருங்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மகிமை, அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய குதிரத் நம்மை எப்படி அழகான தோற்றத்திலே உருவமாற்றி கொடுத்திருக்கின்றான், உருவாக்கி கொடுத்திருக்கின்றான், எதை எந்த இடத்திலே கச்சிதமாக நடைமுறையிலே வைக்க வேண்டுமோ அதை கச்சிதமாக இந்த மனிதனத்திற்கு அமைத்து கொடுத்திருக்கின்றான். பெருமக்களே, நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். கண்ணை எந்த இடத்தில் அமைத்தால் தோடுவாக இருக்குமோ, மூக்கை எந்த இடத்தில் அமைத்தால் தோடுவாக இருக்குமோ, பற்களை எதர் உள் வைத்தால் அழகாக இருக்குமோ என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுக்கடுக்காக மனித தோற்றத்தில் ஒரு அழகான அமைப்பாக பெருமக்களே நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறார். எனவே தான் அல்லாஹ் சொல்லுவான், வதுக்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அதிலும் குறிப்பாக மற்றொரு இடத்துல சொல்லுவான், வா அம்மா திட்டமாக நிச்சயமாக பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்தீஸ். உம்மீது புரிந்துள்ள உமது இறைவனின் அருள் கொடைகளை பிறருக்கு நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள், அவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். உங்கள் மீது நாம் எந்த அளவு அருள் கொடைகளை வழங்கி இருக்கின்றோமோ அதை நீங்கள் நன்றி செலுத்துவது மட்டுமல்ல, பிறரிடத்தில் என்னுடைய வல்லமை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கின்றான். பெருமக்களை, இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
இந்த மனித குலத்திற்கு வழங்கி இருக்கக்கூடிய அருள் கொடைகள் பாக்கியங்களை நாம் கணக்கிட்டோம் என்று சொன்னால் எண்ணில் அடங்காது, எண்ணி முடிக்க முடியாது. இதுதான் நிதர்சன உண்மை. அதிலும் குறிப்பாக குர்ஆன் பல இடங்களில் விவரிக்கக்கூடிய அத்தியாயம். அதிலும் குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இந்த உம்மத்திற்கு மகத்தான ஒரு தூதுவராக, தூதுத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு நபியாக அனுப்பி வைத்திருக்கின்றான் அல்லவா. இது மிகப்பெரிய நியமத் என்பதாக குர்ஆன் தெளிவாக சொல்லி காமிக்கின்றது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துக்களிலேயே, உங்களுடைய அருட்கொடைகளிலேயே மிகப்பெரும் நியமத் என்னவென்று சொன்னால், மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உங்களுக்கு ஒரு தூதுவராக, தூதுத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடியவராக நாம் அனுப்பி வைத்திருக்கின்றோம் அல்லவா. இதுதான் மிகப்பெரிய அருட்கொடை என்பதாக குர்ஆன் தெளிவாக விவரித்து காட்டுகின்றது. மனிதனுடைய உறுப்புகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், மனிதனுடைய தோற்றங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். பெருமக்களே, மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும், அவனுடைய வாழ்க்கையை, அவனுடைய நடைமுறைகளை இப்படித்தான் முறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்த மனிதர் யார் என்று சொன்னால், மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாகத்தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது என்பதாக குர்ஆன் தெளிவாக நமக்கு சொல்லி காமிக்கின்றது. அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்லுவான், லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன, லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன், முஃமின்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று சொன்னால், இது பாச ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும், உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ரசூலை அனுப்பி வைத்தான் அல்லவா. அந்த ரசூல் இது பாச ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி, அவர் எப்படிப்பட்ட ஒரு உபகாரத்தை உங்களுக்கு செய்தார் என்று சொன்னால், என்னுடைய வசனத்தை, என்னுடைய வேதங்களை உங்களிடத்திலே ஒப்பித்து காட்டிய நபி. இது பாஸ ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுக்கடுக்காக சொல்கின்றான். வ யஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, உலகத்தினுடைய நுட்பங்களை, அவருடைய அருள் கொடைகளை பரிசுத்தமாக்கி வைத்த ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே புகழாரம் சூட்டுகின்றான். மேலும் அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் நாம என்ன செஞ்சோம், கற்றுக் கொடுத்தோம். நிச்சயமாக அல்லாஹ் சொல்லுவான், நிச்சயமாக வயின் கானுமின் கபுலு லஃபீ வலாலின் முபீன், நிச்சயமாக இதற்கு முன்னால் என்று சொன்னால், நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால், நபி வருவதற்கு முன்னால், நபி உபகாரம் செய்வதற்கு முன்னால், நபி உபதேசம் செய்வதற்கு முன்னால் மக்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருந்தது என்று சொன்னால், வயின் கானுமின் கபுலு லஃபீ வலாலின் முபீன், மிகப்பெரிய லலாலத்திலே, வழிகேட்டிலே இருந்தார்கள் என்பதாக குர்ஆன் தெளிவாக பெருமக்களே நமக்கு சொல்லி காமிக்கின்றது. இப்படி என்று சொன்னால், நபிதான் ஒரு முன்மாதிரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இந்த உம்மத்தை, தூதுவத்தை எடுத்து மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்ற கற்றுக் கொடுத்த ஒரு மாமனிதர் யார் என்று சொன்னால் பெருமக்களே, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று குர்ஆன் ஓரிடங்கள் இல்ல பல இடங்களில் நமக்கு தெளிவாக சொல்லி காமிக்கின்றது. காரணம் என்ன? அல்லாஹ் சொல்லுவான், காரணம் என்ன? ஏன் மற்ற மனிதர்களை போன்று சாதாரண உலகத்தில் எத்தனையோ நபிமார்களுடைய தோற்றங்களை நாம் உருவாக்கி கொடுத்தோம், உலகத்தில் எத்தனையோ நபிமார்கள் தோன்றினார்கள், எந்த நபிக்கும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அம்சத்தை நாம் கொடுக்கவில்லை. அல்லாஹ் சொல்லுவான், உம்மி நபி, எந்த படிப்பு அறிவும் இல்லாத நபி, ஆனால் படிப்பறிவு இல்லாத மக்கள் கூட அறிவியல் எப்படி என்று கற்றுக் கொடுத்த நபி என்பதாக குர்ஆன் தெளிவாக நமக்கு விவரித்து காட்டுகின்றது. அறியாமையிலும் வழிகேட்டிலும் இருந்த மக்களை எல்லாம் மனிதன் என்றால் எப்படி வாழ வேண்டும், அவனுடைய நலவு தீமை என்ன என்பதை கற்றுக் கொடுக்க அனுப்பி வைத்த நபி என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் பரிசுத்த வேதத்திலே சொல்லி காமிக்கின்றான். எனவே நீங்கள் நபியுடைய வாழ்க்கையை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றினால்தான், குர்ஆனிலே நீங்கள் எந்த ஒரு இடத்திலும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம், எந்த ஒரு இடத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை மட்டும் பின்பற்றுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லவே இல்லை. சென்ற வாரம் சொன்னதை போன்று இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ், என்னை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால்,
என்னை நீங்கள் பின்பற்றுவர்களா இருந்தீர்கள் என்று சொன்னால் நபியை நீங்கள் பின்பற்ற வேண்டும், நபியை நீங்கள் பிரியப்பட வேண்டும், நபியுடைய முஹப்பத் உங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னால் மனிதர்களை எல்லாம் மனிதர்களாக வாழ வைக்கவில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். மனிதர்களை மனிதராக வாழ வைப்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றவில்லை, மாறாக மனிதர்களை புனிதர்களாக ஆக்கிவிட்டு சென்றார்கள். எனவே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் பரிசுத்த வேதத்திலே சொல்லுவான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அவர்கள் நம்மை பொருந்திக் கொண்டார்கள், அவர்களை நாம் பொருந்திக் கொண்டோம். அப்படிப்பட்ட சஹாபாக்களை உருவாக்கி விட்டு சென்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படிப்பட்ட குழப்பங்களாக இருந்தாலும் சரி, உலகத்திலே இனி வரக்கூடிய காலங்களிலே மனித இனத்திற்கு என்னென்ன குழப்பங்கள் ஏற்படுமோ அத்துணை குழப்பங்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக ஒரு தீர்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டியிருக்கின்றார். அது குடும்பவியலாக இருக்கட்டும், தொழில் ரீதியாக இருக்கட்டும், அறிவியல் ரீதியாக இருக்கட்டும், கல்வி ரீதியாக இருக்கட்டும், இப்படி உலகத்திலே மனித இனத்திற்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுகின்றதோ பெருமக்களே அத்துணை விஷயங்களுக்கும் விடை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் இருக்கின்றார் என்று சொன்னால் அது நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் உருவாக்கி இருக்கின்றோம் என்பதாக குர்ஆன் தெளிவாக பெருமக்களை சொல்லி காண்பிக்கின்றது. பல குழப்பங்கள், இதற்கு எடுத்துக்காட்டாக பல குழப்பமான நேரங்களில் எல்லாம் சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் மட்டும் சொல்லவில்லை, உபதேசத்துடன் கல்வி அறிவையும் ஊட்டினார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கிதாபிலே நாம் பார்க்கலாம், கேள்விப்பட்ட விஷயம்தான். ஹல்லல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக பெரும் ஒரு சஹாபி. அவர்களை பற்றி வரலாறுகளிலே நாம் பார்ப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சபைகளில் அடிக்கடி அமர்ந்திருக்கக்கூடியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பேசினாலும் அதை என்ன செய்வாங்க, அப்படியே தன் செவிகளிலே புகுத்திக் கொள்ளக்கூடியவர்கள். இப்படி எந்த இடத்திலே எப்படிப்பட்ட நேரங்களிலே மக்களை அழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்கின்றார்களோ அது ஹல்லல்லாஹு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செவிகளுக்கு கேட்டுவிட்டது என்று சொன்னால் ஹல்லல்லாஹு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைகளில் சென்று அமர்ந்து விடுவார்கள். ஒரு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஹல்லல்லாஹு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டினுடைய முக்கிய தேவைக்காக திரும்பி வருகின்றார். வந்து தேவையை முடித்துவிட்டு மிகவும் கவலைப்பட்டவராக வீதியிலே சென்று கொண்டிருக்கின்றார். அந்த இடத்துல ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஸரத் ஹல்லல்லாஹு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டாங்களா, நீங்க ஏன் இவ்வளவு கவலையாக போய் கொண்டிருக்கிறீங்களே, எங்க போறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஹல்லல்லாஹு ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபை ஒன்று அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது, அதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். என்னுடைய வீட்டினுடைய தேவையின் காரணமாக நான் வீட்டுக்கு வந்து என்ன செஞ்சேன், தேவையை முடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கிறேன், மீண்டும் சபைகளில் அமர்றதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க திருப்பி கேட்டாங்க, இதான் நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நடந்தது. அப்ப எதுக்கு நீங்க உங்களுடைய கண்களில் இருந்து தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கின்றது, அழுத வண்ணமே நீங்கள் சென்று கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன என்பதாக கேட்கும் பொழுது இச்சமுதாயத்திற்கு பெருமக்களே நமக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைகளிலே நான் அமரும் பொழுது சொர்க்கத்தை பற்றி பேசுகின்றார்கள், நரகத்தை பற்றி பேசுகின்றார்கள், வாழ்க்கையை பற்றி பேசுகின்றார்கள், இப்படி உலகத்திலே மனிதர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுகின்றார்கள், பிற மனிதனிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மனைவி மக்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதுவெல்லாம் உபதேசம் செய்கின்றார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைகளில் இருக்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு அந்த பயமும் அச்சமும் வருகின்றது. அல்லாஹ் ரலியல்லாஹு சொல்றாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, நம்ம சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரசூலுடைய சபைகள் பேசக்கூடிய அந்த பேச்சை கேட்பதற்கு கூட இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மோமின்களாகப்பட்ட நாம் விரும்புவது கிடையாது. நிதர்சனம் உண்டு. இன்னைக்கு அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசும் பொழுது பயம் வருது, அழுக வருது, இனிமே இப்படிலாம் நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பயம் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு தீனை, எந்த ஒரு மார்க்கத்தை நம்மிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தார்களோ, அவருடைய வழிமுறைகளை பேச வேண்டும், கேட்க வேண்டும் என்பதாக உத்தரவிட்டார்களோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றானோ, இன்றைக்கு அப்படிப்பட்ட சபைகளில் கூட பெருமக்களே, ஈமான் கொண்ட மக்களாக இருக்கக்கூடிய நமக்கு அமருவதற்கு டைம் பத்த மாட்டேங்குது. அதுதான் உண்மை. நேரம் பற்றாக்குறை. என்ன பிஸியான வாழ்க்கை. நமக்கு என்ன ஒரு நிமிடம் நமக்கு கடந்துருச்சு அப்படின்னு சொன்னா லட்சக்கணக்கில் நமக்கு நஷ்டமாகிறது அல்லவா? அதனால அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதற்கு கூட, கேட்பதற்கு கூட நம்ம உள்ளம் என்ன செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நடைமுறைகளிலே, இன்னைக்கு பெருமக்களே, நம்மளுடைய உள்ளத்துல என்ன செய்ய மாட்டேங்குது, ஒரு சிந்தனை வர மாட்டேங்குது. நீங்க சிந்தனை செஞ்சு பாருங்க, எத்தனையோ சபைகள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசக்கூடிய சபைகள். இன்னைக்கு சபைகளை ஈமான் கொண்ட மக்களாக இந்த சமுதாயத்தினவர்கள் எப்படி எடுத்துக்கொள்கின்றனர் என்று சொன்னால், ஒரு டைம் பாஸ் ஆக, ஒரு நேரம் கடத்தக்கூடிய ஒரு நிமிடமாகத்தான் இந்த சமுதாயம் இன்னைக்கு என்ன செஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா எடுத்துக்கிறது. நீங்க எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். விளக்கமாக பேச வேண்டிய அவசியம் நம்ம இடத்துல இல்லை. உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஜும்மாவுடைய நேரத்தையும் நம்ம எடுத்துக்கொள்வோமே. ஜும்மாவுடைய நேரங்கள்ல உலகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலேயும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும், அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை பற்றியும், அவன் சொன்ன, அவர்கள் செய்து காட்டிய சட்டதிட்டங்களை பற்றியும் பேசக்கூடிய, கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. ஊர்ல இல்ல, உலகத்தில். இன்னைக்கு சமுதாயம், இன்னைக்கு அந்த ஜும்மாவுடைய அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரசூலுடைய பேச்சை கேட்பதற்கு கூட இன்னைக்கு டைம் பிரகாரம் தான் இன்னைக்கு என்ன செய்யறோம், டைம் டேபிள் போடுறோம். சிந்தனை செஞ்சு பாருங்க. இன்னைக்கு இதை போய் நீங்க குர்ஆன்ல பார்க்கணும், ஹதீஸ்ல பார்க்கணும் என்பதெல்லாம் விட்டுருங்க. நீங்க உங்களுடைய நடைமுறைகள்ல பாருங்க, ஜும்மாவுடைய சிறப்பு என்ன, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ விஷயங்கள். புகாரியுடைய கிதாபை நீங்க எடுத்து பாருங்க. இன்னைக்கு ஒவ்வொன்றுக்கும் சொல்றோம் பாருங்க, இதுக்கு இப்படி இத்தனாம் பக்கத்துல வந்திருக்குதா, இன்னைக்கு இதுல ஆதாரம் இருக்குதா, இன்னைக்கு இது அதுல இருக்குதா, இதுல இருக்குதான்னு கேட்கக்கூடிய மக்களா இருக்கக்கூடிய நாம் எந்த அளவு இந்த அல்லாஹ்விற்கும் இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நேரம் கொடுக்கின்றோம். சிந்தனை செய்து பாருங்க. இத்தனை ஹதீஸ்ல வருது, இத்தனாம் பக்கத்துல வருது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம் இல்ல. இப்ப கேட்கக்கூடிய நாம் எந்த அளவு அவர்களுக்காக வேண்டி நேரம் கொடுக்கின்றோம், டைம் ஒதுக்குறோம். சிந்தனை செஞ்சு பாருங்க. 24 hours 24 மணி நேரங்கள்ல அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்திற்கும் நேரம் கொடுக்கக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள் கொடுக்க முடியுமா? அவன் பேசுவதற்கு பெருமக்கள் என்ன தகுதி நம்மள்கிட்ட இருக்குது? சிந்தனை செஞ்சு பாருங்க. பேசுவதற்கு, நம்மளுக்கு கேள்வி கேட்பதற்கு தகுதி உள்ளவர்களா? நிச்சயமாக யாரும் சரி அல்லாஹ்வையும் அல்லாஹ் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடுவதற்கு கூட தகுதியற்றவர்கள். நான் இப்ப விஷயத்துக்கு வர்றேன். அல்லாஹ் ரலியல்லாஹு அவங்க சொன்ன விஷயம், சபைகள்ல ஒரு சபையை கூட நான் விட மாட்டேன். நரகம், சொர்க்கம், குடும்பவியல், வாழ்வியல் எல்லா விஷயங்களையும் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில உட்காரும் பொழுது என்ன செய்யறேன், எனக்கு அழுகு வருது, இனிமே இப்படி நடந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வருது. வெளியில வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் எல்லாமே காத்துல பறந்துருது. இப்ப நான் நயவஞ்சகன் அல்லவா? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட அல்லாஹ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, நான் நயவஞ்சகன் தானே, மாற்றம் செய்யக்கூடியவன், துரோகம் செய்யக்கூடியவன், அங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு, அங்க இருக்கிற போது அந்த கூட்டத்தில் இருக்கும்போது ஒரு மாதிரி, இந்த கூட்டத்தில் இருக்கும்போது ஒரு மாதிரியா இருக்கிற அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வை நான் ஏமாத்துறேன்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு துரோகம் செய்யறேன்ல அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட அல்லாஹ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, இதை நினைச்சுதான் நான் அழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறுகள்ல பதிவு செய்யறாங்க. இதை கேட்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவங்களுக்கு அழுகு வந்துச்சாங்க. நீங்க என்ன நிலைமையை சொல்றீங்களோ அதே நிலைமைதான் எனக்கும். நபியோட இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரியாக இருக்கிறோம், நபியுடைய பேச்சை கேட்கும் போது ஒரு மாதிரியாக இருக்கிறோம், நபியுடைய சபையை விட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம், வெளியே வரும் பொழுது நமக்கு மாற்றமாகிறது. இப்ப நம்ம நயவஞ்சகம் தானே, நபிக்கு என்ன செய்யறோம், மாற்றமாகிறோம். அல்லாஹ் கொண்டு வந்த வஹியைத்தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு உபதேசம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. பெருமக்களே, சபைகள்ல கேட்டதுக்கே சஹாபாக்களுடைய வாழ்க்கை இப்படி. சபைகள்ல கேட்ட விஷயங்களை பின்பற்றாமல் இருக்கிறதுக்கு அவங்களுடைய அழுகுறல். அவங்களை பத்தி தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு சர்டிபிகேட் கொடுக்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்.
இன்னைக்கு நம்ம சபைகள்லயே உட்கார மாட்டேங்கிறோம். இன்னைக்கு ஜும்மாவுடைய தினமா இருக்கட்டும், மற்ற தினமா இருக்கட்டும், இன்னைக்கு அந்த அப்படிப்பட்ட சபைகளையும் வெறுக்கிறோங்க. அப்ப நம்முடைய நிலை அவங்களே நயவஞ்சகம் அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப நம்மளை எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறது? சின்ன பாருங்க, ஒவ்வொரு வார்த்தைகளும் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வரிகளும் பெருமக்களே இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி கியாமத் நாள் வரையிலும் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு பொக்கிஷங்கள். அதை நினைவு கூறும் பொழுதுதான் இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்கொடை என்பதாக சொல்கிறார். வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், வதுகுரு நீங்கள் அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளை நினைவு கூறிக்கொண்டே இருங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். சரி, நம்ம இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்டாலும் இதே நிலைமை தான். அவங்க 2 பேரும் சொன்னாங்களா, நம்ம இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்டாலும் என்ன நிலைமை? இதே நிலைமை தான். நேர யார்கிட்ட போயிருவோம்? டைரக்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டயே போய் என்ன செஞ்சிருவோம்? கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹல்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன செய்யறாங்க? நேர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபைக்கு செல்கின்றார்கள். சபையில போய் உட்கார்ந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உபதேசம் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி, மக்களிடத்துல செஞ்ச உபதேசம் முடிஞ்ச பின்னாடி 2 பேரும் யார சொல்லலாம், எங்களுக்கு சில விஷயங்கள் தெரியணும், சில கேள்விகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நடந்ததை சொல்றாங்க. இந்த மாதிரி உங்கள்கிட்ட கேட்கும்போது நல்லா இருக்கிற அந்த சபையில வெளியில போனால் அதை மறந்துடுறோம், இதற்கு நாங்கள் என்னதான் செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அவங்களுக்கு சொன்ன வார்த்தைகள்ல பெருமக்களே இந்த உம்மத்திற்கு சொன்ன வார்த்தைகள். நீங்க வெளியில போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா சில நேரங்கள் உலகத்தை நீங்க சிந்திங்க, உங்களுடைய குடும்பங்களை சிந்திங்க, உங்களுடைய பொருளாதாரத்தை சிந்திங்க, உங்களுடைய வாழ்வியலை சிந்திங்க. அதே நேரத்தில் சில நேரங்கள் நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மறுமையும் நீங்கள் சிந்தியுங்கள். 2ஐயும் பிரித்து பாருங்கள், 2ஐயும் பிரித்து ஒவ்வொரு நேரமாக நீங்கள் பிரித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த மனிதனாலும் இப்படி இருக்க முடியாது. நீங்கள் 2ஐயும் சமபங்காக பிரியுங்கள். உலகத்திற்கு உலகத்தினுடைய நடைமுறை என்ன, வாழ்வியலுடைய நடைமுறைகள் என்ன, அதையும் பிரியுங்கள். மறுமையினுடைய சிந்தனை என்ன, அல்லாஹ் எங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை எங்களுக்கு போதனையாக சொன்னார்கள் என்பதையும் 2ஐயும் சரிசமமாக நீங்கள் வைத்து பின்பற்றுங்கள். இப்பொழுது உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெருமக்களே, அதே விடயம்தான், அதே பதில்தான் இந்த உம்மத்திற்கும் சரி, நாளை தோன்றக்கூடிய சமுதாயத்திற்கும் சரி, கியாமத் நாள் வரக்கூடிய உலக மக்களுக்கும் சரி, இதே விஷயங்கள் தான். ஆனால் என்ன, இன்னைக்கு வாழக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய நாமோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன தரஃபைனி 2 விஷயங்கள்ல ஒன்றை மட்டும் பட்டு பிடித்துக் கொள்கின்றோம். உலகளாவியில் நடக்கக்கூடிய விஷயங்கள், குடும்பவியல், வியாபாரங்கள், தொழில், உத்தியோகங்கள், கல்விகள், இப்படி என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றதோ அதை மட்டும் இந்த சமுதாயம் பற்றி பிடிக்கின்றது. சமபங்காக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே மோமின்களாகப்பட்டவர்கள் நாம் இல்லை. ஏதோ ஒரு தருணத்தில் ஒரு விசேஷமான நாளாக இருக்குதா, ஒரு விசேஷமான நாளாக இருக்குது, ஏன்னா எல்லாரும் கூடக்கூடிய ஒரு பயானாக இருக்குது, இதுல கூட கடக்கிறது என்ன செய்யுது? குதிரை கும்பது ஆச்சரியம் தான் இன்னைக்கு. அப்ப இதை நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஒதுக்கிடுறோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், நீங்கள் என்னை நினைவு கூறும் வரைதான் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். உங்களுடைய செயலாற்றங்கள் என்னை அனைத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அல்லாஹ் தான் எல்லாத்தையுமே கொடுக்கிறான். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகத்தான் எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைக்குது. அவர்கள் தான் என்ன செஞ்சாங்க? நமக்கு ஒரு முன்மாதிரியாக ரோல் மாடல். இன்னைக்கு யார் ரோல் மாடல் நமக்கு? மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் ரோல் மாடல்களாக எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ரோல் மாடல் தான் உங்களுக்கு கியாமத் நாள் வரையிலும் வரும். இதைத்தான் இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகள், நடைமுறைகள், என்னென்ன விஷயங்கள் இருந்ததோ அத்தனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை ரோல் மாடலாக எடுத்தார்கள் சஹாபாக்கள். எனவே அல்லாஹ் சான்றிதழ் கொடுத்தான், ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு. இன்னைக்கு இதைத்தான் 2ஐயும் தனியாக பிரிச்சு இதுவும் உங்களுக்கு தேவை. அதே நேரத்தில் வாழ்வியல் என்பது எவ்வளவு முக்கியமோ அத்தியாவசியமோ அதே போன்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கமும் என்னது உங்களுக்கு முக்கியம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். பெருமக்களே, இன்னைக்கு இந்த சமுதாயம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? அதை விட்டுருது. அல்லாஹ்வே பாருங்களேன், ஒரு இடத்துல சொல்லுவான், குல் பி ஃபضலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு கைரம் மிம்மா யஜ்மூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே சொல்லுவான், இது அவர்கள் சேகரித்து வைக்கக்கூடிய ரஹமத் என்பதாக அல்லாஹ் சொல்றான். நீங்க பிரிச்சு இப்படி மறுமை உலக வாழ்வியல் 2ஐயும் என்ன செஞ்சீங்க? 2ஐயும் நீங்க சேர்த்து வாழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பேரருளை கொண்டும் அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும் என்பதாக அல்லாஹ் சொல்றான்.
இப்படிப்பட்டவங்க நீங்க என்ன செய்வீங்க? மகிழ்ச்சியான ஒரு நேரத்தில், மகிழ்ச்சியான ஒரு காலங்களிலே உங்களுடைய வாழ்க்கை ஓடும் என்பதாக குர்ஆன் சொல்லுது. இதுதான் அவங்க சேகரிக்கக்கூடிய சொத்து என்பதாக குர்ஆன் சொல்லுது. இல்ல அனைத்தையும் விட மிக்க மேலானது என்று இந்த விஷயம் இதுல கூட என்ன அல்லாஹ் சொல்றான்? குல் பி ஃபதுலில்லாஹ். ஃபதுல் அப்படின்னு சொன்னா விரிவுரையாளர்கள் எழுதுறாங்க, அல்லாஹ்வுடைய இல்மு, அல்லாஹ் கற்றுக் கொடுத்த இல்ம். ரஹ்மத் என்று சொன்னால் அதையும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க பிரிச்சு எழுதுவாங்க. ரஹ்மத் என்று சொன்னால் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய இல்மை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த சமுதாயத்திற்கு நபியாக உருவாக்கி கொடுத்தது. இதுதான் ரஹ்மத். ரெண்டும் இன்னைக்கு இந்த சமுதாயத்திற்கு முக்கியம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே சொல்லி காமிக்கின்றார். பெருமக்களே, இன்னைக்கு இந்த ரெண்டும் இன்னைக்கு என்ன செய்யப்படுது? மக்களிடத்துல, மூமின்களிடத்துல தேவையாக, கடமையாக, கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இன்னைக்கு சமுதாயத்துல நம்ம என்ன செய்யறோம்? ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம இப்படியே பின்பற்றி கொண்டுட்டு போறோம். தேவைப்பட்டா நபி நமக்கு தேவைப்படுறார், அப்படிதானங்க? தேவைப்பட்டா நபி நம்மளுக்கு தேவை. அல்லாஹ் சொல்றான், எப்பவுமே நபி தேவை உங்களுக்கு. அவங்களுடைய வாழ்க்கை ரோல் மாடலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். எல்லா விஷயங்களும் சட்டதிட்டங்கள் கொண்டு வந்தவங்க அவங்க தான். இன்னைக்கு நமக்கு என்னைக்கு தேவைப்படுதோ அப்பதான் நபி தேவைப்படுது, அப்பதான் ஈமான் தேவைப்படுது, அப்பதான் இஸ்லாம் தேவைப்படுது, அப்பதான் முஸ்லீம் கூட என்ன செய்வது? ஞாபகம் வருது. சிந்தனை செஞ்சு பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை விட்டு பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கெடுதியான எண்ணத்தை விட்டு பெருமக்களை அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். காலங்கள் செல்ல செல்ல பெருமக்களை மறுமையினுடைய சிந்தனை, மறுமையினுடைய வாழ்வினுடைய அந்த சிந்தனை நுட்பம் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். இல்லை அப்படின்னு சொன்னா ஒதுக்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை ஞாபகம் செஞ்சவராக நம்ம எப்படி நம்ம உருவாக முடியும், நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதற்காக வேண்டி இந்த உம்மத்திற்கு கொடுத்தானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்தை எப்படி பலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே பலமாக்கி விட்டு சென்றார்களோ, இன்னைக்கு இந்த உம்மத் பலகீனமானவர்களாக இருந்து கொண்டு இருக்கின்றோமோ, இந்த பலகீனம் என்பது அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்வியலிலே கொண்டு வரும் பொழுதுதான் பலகீனம் என்பது பலமானதாக ஆகும் என்பது நிதர்சன உண்மை. பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வியலை இந்த உம்மத்திற்கு கொடுத்து நல்லது புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.